இப்போ நம்ம சேப்பங்கிழங்கு புளிக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது சாதம், இட்லி, தோசையோடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதை செய்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு 5 இல்லைனா 6 சின்ன சைஸில் இருக்கக்கூடிய சேப்பங்கிழங்கு எடுத்து ப்ரெஷர் குக் பண்ணிடலாம். ஹை ஃப்ளேமில் வச்சு 3 விசில் ப்ரெஷர் குக் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு இதில் உள்ள தோலெல்லாம் உரிச்சிட்டு நம்ம சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு கடாய் எடுத்துகிட்டு அதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துடலாம். 7 இல்லைனா 8 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துடலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகட்டும். நெக்ஸ்ட் இதில் 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துடலாம். புரிஞ்சிடட்டும். நெக்ஸ்ட் இதில் 1/4 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துடலாம். நெக்ஸ்ட் இதில் 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துடலாம். நெக்ஸ்ட் இதில் 10 பல் பூண்டு தட்டி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதை லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிடலாம். இதுலேருந்து நல்லா ஒரு ஃப்ளேவர் வரட்டும், அது வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதில் 2 சிகப்பு வத்தல் சேர்த்து ஃப்ரை பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து ஃப்ரை பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இதில் 25லேருந்து 30 வரைக்கும் சின்ன வெங்காயம் எடுத்து அதை சின்ன சின்ன துண்டாக நறுக்கி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு வெங்காயம் ப்ரௌன் கலர் ஆகட்டும், அது வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் இதில் 3 தக்காளி எடுத்து அதை சின்ன சின்ன துண்டாக நறுக்கி நம்ம சேர்த்துடலாம். இப்போ இதில் நம்ம டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு தக்காளி நல்லா ஃப்ரை ஆகட்டும், அது வரைக்கும் நம்ம இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம். அந்த தக்காளியில் உள்ள பச்சை வாசனையெல்லாம் போகட்டும். இதை அப்பப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். தக்காளி நல்லா குக் ஆகிற வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கலாம். அப்போ தான் கீழே அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ தக்காளி நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த மாதிரி குக் ஆகிற வரைக்கும் நம்ம இதை மிக்ஸ் பண்ணி விட்டு குக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதில் நம்ம வத்தல் தூள் சேர்த்துடலாம். உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இதில் வத்தல் தூள் சேர்த்துக்கோங்க. காரம் கம்மியாக வேணும்னா 1 டீஸ்பூன் வத்தல் தூள் சேர்த்துக்கலாம். நான் இதில் 2 டீஸ்பூன் வத்தல் தூள் சேர்த்துருக்கேன். நெக்ஸ்ட் இதில் 2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துடலாம். நெக்ஸ்ட் இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். நெக்ஸ்ட் இதில் 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ நம்ம இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இதில் நம்ம புளித்தண்ணி சேர்த்துடலாம். ஒரு எலுமிச்சம்பழ சைஸ் புளி எடுத்து நம்ம அதை தண்ணீரை ஊற வச்சுட்டு அதிலேருந்து புளித்தண்ணி எடுத்து உள்ளே சேர்த்துடலாம். இப்போ இதை மிக்ஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இதில் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து கொதிக்க விட்டுடலாம். ஹை ஃப்ளேமில் வச்சு 15லேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் நம்ம இதை கொதிக்க விட்டுடலாம். நல்லா அந்த பச்சை வாசனையெல்லாம் போகணும், அது வரைக்கும் இதை கொதிக்கட்டும். இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு, பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. நெக்ஸ்ட் இதில் அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் சேர்த்துடலாம்.
1/2 கப் அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் சேர்த்துடலாம். 2 துண்டு தேங்காய் எடுத்து அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து தண்ணி விட்டு நல்ல ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிடலாம். நெக்ஸ்ட் இதில் சேர்த்து கொதிக்க விட்டலாம். திருப்பி இதை வந்து நம்ம 10 நிமிஷம் கொதிக்க விட்டலாம். இப்போ இது கொதிச்சிருச்சு. கொதிச்சதுக்கப்புறம் நம்ம இதில் ப்ரெஷர் குக் பண்ணி வச்சுருக்கிற அந்த சேப்பங்கிழங்கு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொதிக்க விட்டுடலாம். 5லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் இது கொதிக்கட்டும். இது ஆல்ரெடி ப்ரெஷர் குக் ஆனதுனால ரொம்பவே சீக்கிரமாக இது கொதிச்சிரும். ஆல்ரெடி வெந்திருக்கிறனால ரொம்ப கொதிக்க வைக்கணும் தேவையில்லை. நெக்ஸ்ட் இதில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சுருக்கிறோம் மல்லி இலை சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நமக்கு சுவையான குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது சாதம், இட்லி, தோசையோட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள். மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இனிமேல் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். எதுவுமே மிஸ் பண்ணாமல் இன்ஸ்டண்ட்டாக பார்க்க முடியும். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றது கீழே கமெண்ட்ஸ் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். தொடர்ந்து இந்த சேனலோட இணைந்திருங்கள் புதிய புதிய ரெசிபிகளுக்காக.